சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் வனத்துறையினர் 3 பேரை சுட்டுக் கொன்ற விவகாரத்தில் நேற்று முதல் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கிராம மக்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் முருகானந்தம். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்நகர் மாவட்டம் அனூர் தாலுகாவில் உள்ள காவேரி வனவிலங்கு சரணாலயத்தில் நேற்று காலை அனூர் வனச்சரக வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வனப்பகுதியில் 4 பேர் வனவிலங்குகளை வேட்டையாடி இறைச்சியை பங்கு போட்டுக் கொண்டிருந்ததாக வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர். அவர்களை பிடிக்க முயன்ற போது 4 பேரும் நாட்டு துப்பாக்கியால் வனத்துறையினரை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும், பதிலுக்கு வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டு கனூர் பகுதியில் பல ஆண்டுகளாக வசித்து வரும் அந்தோணிசாமி, பீட்டர், குமார் ஆகிய 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் மகிமா தாஸ் என்பவர் மட்டும் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து தகவல் அறிந்த அக்கிராம மக்கள், உறவினர்கள் மற்றும் பல்வேறு விவசாய சங்கங்கள் வனச்சரக அலுவலகத்தை முற்றுகையிட்டு அந்த அலுவலகத்தை சூறையாடினர். இந்த நிலையில் உயிரிழந்த 3 குடும்பத்திற்கு நியாயம் கேட்டு வனத்துறையினர் விவசாயிகள் மீது படுகொலை நடத்தியதாக கூறி நேற்று முதல் தற்போது வரை பல்வேறு விவசாய சங்கங்கள், அமைப்புகள் போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றனர். சாலையில் அமர்ந்து சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அதாவது உயிரிழந்த 3 பேரும் விவசாயிகள். அவர்கள் கால்நடைகளை மேய்ப்பதற்காகவே வனப்பகுதிக்கு சென்றுள்ளனர். அப்படியே அவர்கள் மீது தவறு இருந்தாலும் அவர்களை சுட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என பல்வேறு சங்கங்கள் கேள்விகளை எழுப்பி போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இறந்தவர்களின் உடலை வாங்க மறுத்து தற்போது வரை உறவினர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தி அவர்களை குண்டுகட்டாக காவல் நிலையத்திற்குள் தூக்கி செல்லும் காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. தற்போது வரை நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தால் பெரும் பதட்டமான சூழல் அங்கு நிலவி வருகிறது. வாகனங்கள் செல்ல முடியாததால் போக்குவரத்தானது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டு 3 பேர் இறந்த சம்பவத்தால் சாம்ராஜ் நகர் மாவட்டம் அனூர் தாலுகா முழுவதும் ஒரு பதட்டமான சூழலானது நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.